மார்ட்டின் தங்கள் பிள்ளையை பிரதிஷ்டை செய்யும் கொண்டு வந்திருக்கிறார்கள். மார்ட்டின் அவளுக்கு கர்த்தர் கிருபையாக 2வது குழந்தையை கொடுத்தார். இந்த குழந்தைக்கு இவர்கள் பெர்சிஸ் ஜெலினா என்று பெயர் வைத்துக்கார் என்பதை நான் இதை சபைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் இதை அறிவிக்கிறேன். எல்லாரும் உங்களை கரங்களை குடும்பத்தினராக நீட்டி இந்த குழந்தையும் இந்த குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து இந்த குழந்தையை இவர்கள் கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையிலே வளர்க்கத்தக்கதாக நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இவர்களும் பரப்பிதாவே ஆண்டவரே, குடும்பங்களை கட்டுகிற தேவன், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், ஆண்டவரே சகோதரமான 8 நாளினையும் குடும்ப இணைத்து நீ ரட்சித்து ஆண்டவரே தானமாக இந்த மகளை கொடுத்தீரே சோதரம். மூத்த மகளுக்காக சோதரம். ஆண்டவரே இவ்வளோ வாழ்க்கையில் செய்ய நன்மைகளுக்காக சோதரம். கர்ப்பத்தின் நாளிலே மகளை காத்து கொண்டீர், சுகப்பிரசத்தை தந்தீர் சோத்திரம். ஆண்டவரே இயேசு நாமத்தினால ஆண்டவரே ஜெல்லினை ஆஸ்வதிக்கிறேன், பேசி ஆஸ்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை மகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாங்கட்டும். உம்முடைய கிருபையிலும் மறுகிற மனுஷ தேவையில் வளரட்டும். வாதைய கூடாரத்தை அணுகாமல் மகளை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே புஷ்யும் செழியுமாக ஆண்டவரே வளர கிருபை தாரும். இயேசு நாமத்தில் மகளை ஆசீர்வதிக்கிறேன். இதை ஆண்டவரே உம்முடைய வழியில் உமக்கேற்ற பிள்ளையாக வளர்க்கக்கூடிய ஞானத்தையும் கிருபியும் ஆண்டவரே பெற்றோருக்கு தாரும். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன், கிருபியை ஒப்புடுகிறேன். இயேசு நாமத்தினால பிதாவே, ஆமென்.